புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. சிதம்பர ரகசியம்னு ஒரு பழைய படம், நல்ல படம், காமெடி படம். அந்த படத்துல வருகின்ற ஹீரோக்கு என்னென்ன நடக்குமோ அந்த படத்துக்குள்ள அது எல்லாமே பாருங்க நிஜத்துல தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் நடக்கும்னு, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பேசிட்டு திரும்பி பார்த்தா டக்குன்னு பாருங்க மாறிடுது. தமிழ்நாட்டில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ, வட மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சப்போ அதெல்லாம் நடக்கிற மாதிரி தான் பாருங்க அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகள் போய் கொண்டிருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக நேற்று நைட்டு நடந்த ட்விஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமானது. அதை குறித்து தான் ஒட்டுமொத்தமாக இந்த காணொலிகளை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடும். 3வது முறையாக ஆளுநரை சந்தித்தும் தாவேக ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை. ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்க முடியாது, ஏனென்றால் உங்ககிட்ட அந்த மெஜாரிட்டி எண் இல்லை என்று மீண்டும் மறுக்கப்பட்டு 2வது முறையாக பதவியேற்பு விழா நிறுத்தப்படுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற அந்த நம்பர் 118. டிவிகே கிட்ட தாவேக கட்சியிடம் இருப்பது 108. காங்கிரஸ் உள்ள வந்து சேர்ந்தாங்க 113. அந்த 113ல 2 இடங்களில் போட்டி போட்டு வென்ற விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதி எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுவார். ஸோ அதுல இருந்து 1 கழிச்சிட்டா மிச்சம் 112. 6 நம்பர் தேவை. சிபிஐ ஆதரவு கொடுத்துருக்காங்க 2 சீட்டு, சிபிஎம் ஆதரவு கொடுத்திருக்காங்க 2 சீட்டு, அப்போ 116. இப்ப 2 சீட்டு தேவை. தாவேக கட்சி ஆட்சி அமைப்பதற்கு அந்த 118 நம்பரை அடைவதற்கு 2 சீட்டு தேவை. யாருகிட்ட கேட்கலாம்? 116 சீட்டு வந்துச்சு இல்லைங்களா, 2 தானே, போற வழியில வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் பாருங்க 116 எண்ணிக்கை வைத்துக் கொண்டு 3வது முறையாக ஆளுநர் அவர்களை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைக்க கோரிக்கை வைக்கிறார் விஜய் அவர்கள். ஸோ டிவிக்கு கிட்ட இருக்கிற சீட்டு 108, 1 மைனஸ் பண்ணா 107, காங்கிரஸ் 5 112, சிபிஐ 2 114, சிபிஎம் 2 116. இந்த 116 நம்பர்ஸை வைத்துக் கொண்டு போற வழியிலேயே பாருங்க பிளாஷ் நியூஸ் ஆகுது. எல்லா மீடியாவிலையும் பாரபட்சம் பார்க்காம எல்லா மீடியாவிலையும் பிளாஷ் நியூஸ் ஆகுது பாருங்க. மெஜாரிட்டி எண் 118 கடந்தது தாவேக கட்சி. நாளை முதல்வர் ஆகிறார் விஜய். பதவியேற்பு விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மீண்டும் தொடங்கப்பட்டது. வெடிக்கிறாங்க பட்டாசு வெடித்து ஸ்வீட்டை கொடுத்து கொண்டாடுறாங்க. ஆட்டம்னா ஆட்டம், அந்த மாதிரி ஒரு ஆட்டம். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல போட்ட பிளாஷ் நியூஸை பார்த்துட்டு உண்மை நம்பிட்டாங்க எல்லாருமே. உண்மை நம்பி ஓகே நாளைக்கு பதவி ஏற்றுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நம்பி அந்த கொண்டாட்டம் போட்டாங்க. ஆனால் 116 நம்பர் இருக்கும்போது 118 எங்கிருந்து வந்தது? IOML 2 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இதற்கு இடையில் விசிகா ஆதரவு கடிதத்தை நாளைக்கு வழங்குவதாக சொல்லிட்டாங்க. ஸோ IOMLோட சேர்த்து 118, விசிகா வந்ததுக்கு அப்புறம் 120, மெஜாரிட்டி எண்ணை கடந்து 120க்கு மேல ஆதரவு வந்து விட்டதுன்னு அந்த கோஷ்டம் போட்டாங்க, அந்த கலாட்டா பண்ணாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருகின்ற ஃபிளாஷ் நியூஸ், நொடிக்கு நொடி ஃபிளாஷ் நியூஸ். ஒரு யூடியூபர் கூட வீடியோ போடும்போது ஆதாரம் இல்லை என்றால் கண்டிப்பா பாருங்க அதை குறித்து பேச மாட்டாங்க. ஆனா எப்படி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க, இவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க, 120 எண்ணை தாவேக கடந்தது, நாளை ஆட்சி அமைக்கிறார், முதல்வர் ஆகிறார் விஜய்னு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் லைவ் நியூஸ் போடுறாங்கன்னு தெரியலீங்களேங்க. IOML அதிகாரப்பூர்வமாக ஏதாவது கடிதம் கொடுத்தாங்களா? தாவேக கட்சிக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்க போறோம்னு சொல்லி, இல்ல அதிகாரப்பூர்வமாக பிரஸ் மீட் வச்சாங்களா? சிபிஐ சிபிஎம் 2 பேரும் இணைந்து வந்து பிரஸ் மீட் கொடுத்த அந்த இடத்திலேயே தெளிவா என்ன சொல்லியிருந்தாங்க, எதற்காக நாங்க தாவேக கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று. ஆளுநர் மூலம் டிஸ்கேஜேபி கட்சி கொல்லைப்புற வழியாக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதை நாங்கள் விரும்பவில்லை, பாசிச சக்தியை எதிர்ப்பதற்காகத்தான் இப்போதைக்கு இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். நிபந்தனையற்ற எந்த ஒரு நிபந்தனை நாங்கள் போடலாங்க, தாவேக கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக நிபந்தனையற்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம், ஆதரவு கொடுக்கிறோம். ஆனால் வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரஸ் மீட்லையும் சொல்லிடுறாங்க, அதிகாரப்பூர்வமாக தாவேகாவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு கடிதமும் கொடுத்துட்றாங்க. அதான் 4 சீட்டு கன்ஃபார்ம். இந்த 4 சீட்டு சேர்ந்த பிறகு 116 எண்ணை தான் தாவேக கட்சி அடைகிறது. ஆனா பாருங்க 3வது முறையாக கவர்னரை நேரில் சந்திப்பதற்கு விஜய் போயினுக்காரு. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், எப்படி இது 118 மெஜாரிட்டி நம்பர் வந்தா என்ன வந்து பாருங்க ஆட்சி அமைப்பதற்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன்னு சொன்னாரு. ஆனால் மறுபடியும் 116 எண்களை வைத்துக் கொண்டு எப்படி மீட் பண்ண போறான்னு குழப்பத்தோட பார்த்துனுக்கும் போதுதான் பாருங்க பிளாஷ் நியூஸ். IOML தாவேகாவுக்கு ஆதரவு 2 சீட்டு உயர்ந்ததால 118 மேஜிக் எண்ணை விஜய் அடைந்தார். இந்த 118 என்கின்ற மேஜிக் எண்ணை விஜய் அடைந்தார்னு படிச்சுட்டு இருக்கும் போதே, கொண்டாட்டம் போட்டு போதே பாருங்க மேலும் உயர்ந்த 2 யாருங்க? விசிகா திருமாவளவன் அவர்கள் நாளைய தினம் அதிகாரப்பூர்வமான கடிதத்தை வழங்குவதாக அறிவிப்புன்னு பிளாஷ் நியூஸ். ஸோ 118 2 விசிகா சேர்ந்தா
120. மேஜிக் எண்ணையும் கடந்து உயர்ந்த எண்ணிக்கை. நாளைய தினம் விஜய் முதல்வராகிறார், பதவியேற்பு விழா தடபுடலாக ஆரம்பமானதுன்னு சொன்னதை அடுத்துதான் பாருங்க இந்த பிளாஷ் நியூஸை பார்த்துட்டு தான் கொண்டாட ஆரம்பிச்சாங்க டிவிகே கட்சி. ஸோ எல்லாருமே நம்பிட்டாங்க டிவிகே கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைத்து விட்டது. 118 மேஜிக் எண்ணை கடந்து எக்ஸ்ட்ரா 2 சீட்டே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளைய தினம் முதல்வராகிறார் விஜய்னு கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு சில நடிகைகள்லாம் ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம். அந்த ஒரே ஒரு வார்த்தை சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். அந்த நேரம் வந்து விட்டது என்று ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ நினைக்கிறது நடந்துட மாட்டிருக்கு? வீடியோ எடுக்காதடா, எனக்கு நிம்மதி இல்லாம இருந்ததுடா. எனக்கு இவ்வளவு இடத்துல ஜெயிச்சுமோ முதலமைச்சர் ஆகாம இருக்காரேன்னு வேதனையா இருந்தது. 117 இடம் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மக்கள் இன்னும் ஒரு 10 இடத்துல கொடுத்துருந்தா அப்படி கெஞ்ச வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுல்ல. நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டம்லாம் வரக்கூடாதுப்பா. மக்களுக்கு நல்லது பண்ணலான்ட்டு ஊருக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்களே, நினைச்சதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கவலைப்படாத, முதலமைச்சரா நீ எந்த வார்த்தையை கேட்கணும்னு எதிர்பார்த்தியா அந்த வார்த்தையை கேட்டாலும் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். அது என்ன வார்த்தைமா? அத கேட்கணும், நான் கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆனால் இன்ட்ரோல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, சிதம்பர ரகசியம்னு ஒரு படம். அந்த படத்தோட ஹீரோ நைட்டோட நைட்டா பல வழக்குகள்ல மாட்டிப்பாரு. வீட்டுக்கு வந்தவரை ஒரு ஊர்ல இருந்து போலீஸ் வருவாங்க, கைது பண்ணுவாங்க, சிறைக்குள்ள வைப்பாங்க, ஜாமீன்ல எடுத்துன்னு வருவாங்க. ஜாமீன்ல வந்தவர் சாப்பிட்றதுக்கு உட்காருவாரு. இன்னொரு ஊர்ல இருந்து வேற ஒரு கேஸ்ல இன்னொரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் பாருங்க ஜாமீன்ல எடுப்பாங்க. வேற ஒரு ஊர்ல இருந்து மறுபடியும் 3வது முறையாக அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜாமீன்ல எடுப்பாங்க. இப்படியே பாருங்க பல இடங்களில் இருந்து நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவர் கைது பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வருவாரு, மறுபடியும் சிறைக்குள்ள போயிடுவாரு. ஜாமீன் எடுப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, மறுபடியும் உள்ள போயிடுவாரு. இதே மாதிரி கதை தான் பாருங்க இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஆதரவு கடிதம் வந்துச்சா? ஓகே, காங்கிரஸ் கிட்ட இருந்து ஆதரவு வந்து விட்டது. ஓகே, இருக்கிற நம்பர்ஸை வைத்துக்கொண்டு ஆளுநர் அவர்களை சந்திக்க போவாங்க. என்னப்பா பதவி பிரமாணம் செய்து வைத்துக் கொள்ளலாமா? இல்ல உங்ககிட்ட மேஜிக் நம்பர் இல்ல. மறுபடியும் பாருங்க திரும்பி வந்துருவாங்க. மறுபடியும் இன்னொரு முறை மீட் பண்ண போவாங்க. மேஜிக் நம்பர் அடைந்து விட்டீர்களா? இல்லங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாங்க. 3வது முறையாக பாருங்க நேற்றைய தினம் போறாங்க. மேஜிக் நம்பர் கிடைத்து விட்டதாகவே நினைத்து கொண்டு, ஆனா பாருங்க இல்லப்பா உங்களுக்கு மேஜிக் நம்பர் மறுபடியும் அடையலையே. திரும்ப 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 ஏங்க வந்து என்ன தொல்லை பண்றீங்க? 118 நம்பர் உங்ககிட்ட இருந்தா என்ன வந்து சந்தியுங்கள், நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு நான் அழைப்பு விடுக்கிறேன்னு சொன்ன இல்லைங்களா? மெஜாரிட்டி நம்பர் இல்லைங்களா? 116, 2 குறையுதுன்ட்டு திருப்பி அனுப்புறாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தான்னு கேட்கற மாதிரி முதல்ல இருந்து தாவேக்கா கொண்டாடிய கொண்டாட்டம் நிறுத்தப்படுகிறது. அங்கு பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மறுபடியும் பாருங்க 2வது முறையாக நிறுத்தப்படுகிறது. IUML டிவிகே கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்காத நிலையில் IUML டிவிகே கட்சிக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டதாக எதற்காக ஃபிளாஷ் நியூஸ் பண்ணணும்? இப்போ IUML தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க? இல்லைங்க, நாங்க யாருக்குமே ஆதரவு கொடுக்கலங்க, நாங்க DMK அலைன்ஸ்ல தான் இப்பவும் இருக்கிறோம்ன்றாங்க. விஜய் கட்சிக்கு இந்தியன் முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுத்ததாக பத்திரிகையில சில பேர் போட்டுப்பாங்க. அது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். எங்களை அவங்க பல பேர் சந்திச்சாங்க. இந்த கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள்லாம் வந்து எங்களை பார்த்தாங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னு சொன்னால், இந்த தேர்தல் மட்டும் இல்லை, எல்லா தேர்தலாக இருந்தாலும் இந்தியன் முஸ்லீம் லீகை பொறுத்தவரை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நேற்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளை இருப்போம். அப்ப எதற்காக ஆளுநர் அவர்களை சந்திப்பதற்காக விஜய் அவர்கள் போயிட்டு இருக்கும் போதே ஆந்தி வேலை பிளாஷ் நியூஸ் ஆகணும்? IUML விஜய்க்கு ஆதரவு 118 மேஜிக் எண்ணை அடைந்தார், நாளை முதல்வராக பதவி ஏற்கிறார் என்கின்ற பிளாஷ் நியூஸை எதன் அடிப்படையில் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துல பரப்புறாங்க? என்ன பாருங்க, என்னதான் சமூக வலைதளங்கள் வளர்ந்திருந்தாலும், சமூக வலைதளங்களுக்குள்ளவே மூழ்கி இருந்தாலும் அதிகமான நம்பிக்கையை வைத்திருப்பது எதன் மீது? மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில். ஓகே, அந்த டிவியில் இருந்து வருகின்ற செய்திகள் உண்மையாகத்தான் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் சோசியல் மீடியாவுக்குள்ள இருந்தாலும் டிவியை தான் ரொம்ப ஆழமா வாட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்பகத்தன்மை கெட்டு போகக்கூடிய வகையான பொய்யான தகவல்லாம் ஏன் பரப்புறீங்க? IUML டிவிகே கட்சிக்கு ஆதரவு கொடுத்து விட்டதாக இப்போ இதை நம்பிக்கொண்டு டிவிகே கட்சின்னு கொண்டாடுறாங்க. திடீர்னு பாருங்க அந்த கொண்டாட்டம் நிறுத்தப்படுகிறது. இப்போ இதன் மூலமாக என்ன ஆகும்? திமுக கட்சி சரி பண்றாங்க. விஜய் பதவி ஏற்க விடாமல் இரு பெரும் திராவிட கட்சிகள் அவங்க செய்து வைத்த ஊழல்லாம் வெளியே வந்துட போதோ என்கின்ற பயத்தின் காரணமாக விஜயை போட்டு முடக்கிறாங்கன்ட்டு இப்பவும் பாருங்க திமுக சதி பண்ணுதான். அதுவும் எப்படிங்க? இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான். விஜய் CM ஆவதை தடுத்து வைத்திருப்பதும் திமுக தான்ட்டு வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு
பசங்களுக்கு எழுதி கொடுத்து சொல்லி வீடியோ எடுத்து ஒரு 13 இடத்துல வெட்டி ஒட்டி பரப்புறாங்க. உங்களுக்கு எல்லாம் மக்களை பார்த்தா கேவலமா இருக்கா? எல்லாருமே ஓட்டு போட்டனால தானே அவர் இங்க இருக்காரு. ஏன் சிஎம்மாக்காம இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கூட கூட்டணி வச்சுப்பீங்க, தளபதியே வெறுப்பேத்துறீங்களா? நீங்க வேணா பாருங்க, அம்மா அவர் உட்காந்துருந்தா எல்லா கதவும் முடிஞ்சுது. ஸ்டாலின் பண்ணாரு எப்படி ஞாபகம் இருக்கா? குளத்தூர்லயே முடிச்சு விட்டாங்க. அவரால் அமைதியா உட்கார முடியல போல. அவர் ஏதோ நல்லா ஆட்சி பண்ணிருக்கிறாரு யோசிக்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 20 வருஷத்துல பண்ணாததுமே இப்ப 2 வருஷத்துல எல்லாம் ரெண்டுமே பண்ணிட்டாரு. அதை போயிட்டு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க. மாற்றம் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க. அந்த சிறுவனுக்கு ஸ்டாலின் அவர்கள்னா யாருன்னு தெரியுமா? கலைஞர் அவர்கள்னா யாருன்னு தெரியுமா? திராவிடம்னா என்னன்னு தெரியுமா? திராவிட கட்சிகள் செய்த சாதனைனா என்னன்னு தெரியுமா? திமுகவோட ஃபுல் ஃபார்மாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. சொல்லி கொடுத்ததை பாருங்க, வீடியோவுக்கு முன்னாடி கட் பண்ணி பேசி அதை எடிட்டிங் பண்ணி வீடியோவா போடுறாங்களே. இப்ப பாருங்க, ஒருவேளை உண்மையிலேயே திமுக இவங்க சொல்வதை போல தடுப்பது உண்மையாக இருந்தால் சிபிஐ சிபிஎம் 2 பேரும் டிவிகே கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறத அவங்க நினைச்சுதான் நிறுத்திருக்கலாமே. ஒரே ஒரு வார்த்தை வேண்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம் என்கின்ற ஆதரவை கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த எண்ணம் இல்லைன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாருங்க. தேர்தல் சமயங்களில் தான் திமுக என்கின்ற தீய சக்தி என்ன அடக்குது, ஒடுக்குது, முடக்கி வைக்கிறாங்க, மக்களை சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வந்த பிறகும் கூட பாருங்க, வேமா சூசோ இல்லாம திமுக சொல்லி பரிதாபத்தை தேடி ஓட்டு வாங்கிட்டீங்க. 108 சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்ட்டு எல்லாமே நம்பிட்டு இருக்காங்க. நம்பட்டும், தப்பு கிடையாது. இப்பவாது உண்மையை சொல்லுங்களேன், ஒரு அறிக்கை கொடுங்களேன், ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுங்களேன். ஃப்ரீயா தானே ஃப்ரீயா தான் இருப்பார். ஏசி ரூம்ல ஃப்ரீயா தான் இருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தான் பாருங்க எல்லா இடத்துலையும் போய் பேசினுக்கிறாரு. ஆனா பாருங்க, விஜய் அவர்கள் மூட்டை தூக்கி கடுமையாக உழைத்து கொண்டிருப்பதை போல அந்த மனுஷனை எங்களால பார்க்க முடியல, எங்களால தாக்க முடியலையே. எங்க அண்ணனை இப்படி கொடுமை பண்றீங்களேன்ட்டு இன்ஸ்டாகிராம் ரீல். ஏங்க எங்களுக்காக வந்த ஒரு மனுஷனை நாய் மாதிரி அலைய விடுறீங்களேங்க. நாங்கள் தாங்க எங்களுக்கு வேணும்னு நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்தோம். நீங்கள் அவருக்கு இருக்க சொத்துக்கு அவர் எப்படியோ வாழ்ந்துட்டு போகலாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்த மனுஷனை எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? இப்படி போட்டு சித்திரவதை பண்ணுறீங்க. அவர் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை அவருக்கு ஒழுங்கா. யார் கொடுமை பண்றாங்க? இதுக்கு மேல எல்லாரும் என்ன பண்ண முடியும்? 108 சீட்டு தான் இருக்கு, மெஜாரிட்டி கிடைக்கல. மெஜாரிட்டி கிடைக்காம போன்றது யார் தான் என்ன பண்ணுவாங்க? சரி, மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வேற யார் கையிலையும் பிஸ்கேஜேபி கட்சிகள் ஆட்சி போயிடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படக் கூடாது என்பதற்காகத்தான் பாருங்க எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. போனா போகட்டும், ஆட்சி அமைக்கட்டும்னு சொல்லி. இதற்கு மேல என்னதான் பண்ண முடியுங்க? தனி கட்சியாக 108 சீட்டு நாங்க தான் மெஜாரிட்டியில இருக்கிறோங்க. இருக்கிற கட்சிகளை காட்டிலும் இந்த மெஜாரிட்டி என்னை வைத்துக்கொண்டு எனக்கு பதவி பிரமாணம் செய்து வைங்கோ, நான் ஃப்ளோர்ல நிரூபிச்சுக்கிறேன் என்னோட பெரும்பான்மை அப்படின்னு நேரடியாக சொல்ல வேண்டியது யாருங்க? விஜய் அவர்கள். குரல் கொடுக்க வேண்டியது யாருங்க? தாவேகா கட்சி. அவங்கெல்லாம் பேச மாட்டாங்களா? ஆனா பாருங்க, மறுபடியும் திமுக கட்சி மீது பழிய தூக்கி போட்டு பரிதாபத்தை தேடி கூட இருக்கிறவங்க தூண்டி விட்டு ரீல்ஸ் போட வச்சிருக்கிறாங்க. இப்பவும் ஒரே ஒரு வார்த்தை, திமுக, அதிமுக, தாவேகா இந்த 3 கட்சிகளுக்கு இடையில் எங்ககிட்ட தான் தனி பெரும்பான்மை இருக்கு. தனி பெரும்பான்மைன்னா டிவிகே கட்சி பெற்று 108ல சொல்றோம். திமுக கட்சியும் சரி, அதிமுக கட்சியும் சரி, இந்த 2 கட்சிகளை காட்டிலும் தாவேகா கட்சியிடம் இருப்பது 108. ஸோ அந்த வகையில தனி பெரும்பான்மை, தனி கட்சியாக 108 வச்சுருக்கிறோம். நியாயமா எங்களுக்கு தான் நீங்க ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும். ஏன் தாமதப்படுத்துறீங்க? என்ன காரணம்? உங்களோட உள்நோக்கம் என்னன்னு குரல் கொடுக்க வேண்டியவர் விஜய் அவர்கள். குரல் கொடுங்க. என்ன பாருங்க, இதற்கு முன்பாக ஆளுநர் அவர்கள் செய்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்டது என்ன மாதிரியான ஸ்டைல தெரியுங்களா? நான் கேட்கிறேன் திரு ஆளுநர் அவர்களே, who are you? What authority do you have? நான் கேட்கிறேன் திரு ஆளுநர் அவர்களே, who are you? Are you people's representative? You are just a postman. நான் சொல்றது, நீங்க முதலமைச்சர் சொல்றது, கவர்னர் போய் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை. நீங்க ஒரு தபால்காரன், மரியாதை கொடுத்து போயிட்டே இருக்கீங்க. ஆர்.என். ரவி, அவர் பேர் ஆர்.என். ரவி கிடையாது, ஆர்எஸ்எஸ் ரவி. மக்களை சந்திங்க, உங்களுடைய சித்தாந்தங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் போய் சொல்லுங்க. அந்த மாதிரி எதிர்த்து நில்லுங்க, கேள்வி கேளுங்க, குரல் கொடுங்க. சட்டத்துக்கு விரோதமாகவோ சட்டத்துக்கு புறம்பாகவோ எதுவும் செய்ய போதில்லையே. இருக்கிற நியாயத்தை சட்டப்படி எடுத்து சொல்லி உங்களுக்கு உண்டான நியாயத்தை கேட்க போறீங்க. கேளுங்க. பிரஸ் மீட் வைங்களங்க. இப்போவாது இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடே டிவியை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பிரஸ் மீட், ஒரே ஒரு நிமிஷம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லி, எனக்கு மட்டும் ஏன் இந்த அநியாயம் கொடுமை நடக்கிறது, ஏன் இப்படி பண்றீங்க,
இதற்கு முன்பாக ஒரு சில மாநிலங்களில் பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் அந்த கட்சியை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அனுமதி கொடுத்திருக்காரு. ஃப்ளோர்ல பெரும்பான்மை நிரூபிக்கிறாங்களோ நிரூபிக்கலையோ, உங்களோட கடமை இப்போதைக்கு இருக்கிற 3 கட்சிகளில் எனக்கு தான் அதிக பெரும்பான்மை இருக்கு, 108 நம்பர் இருக்கு, அதை வைத்துக்கொண்டு எனக்கு ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி கொடுங்க. நான் சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறேன். சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் மரபு, சட்டம். அதை விட்டு ஏன் இதை போல பண்றீங்கன்ட்டு பிரஸ் மீட்ல கேள்வி கேளுங்க, நியாயமா? ஆனால் அதை விட்டு இருக்கிற உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக பிரஸ் மீட் மூலமாகவோ அல்லது அறிக்கை மூலமாகவோ சொல்வதை விட்டு வெர்ச்சுவல் வாரியர்ஸை தூண்டி விட்டு ரீல்ஸ் போட்டு திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம்னு ஏன் மறுபடியும் பரிதாபத்தை தேடணுங்க? ஒரு உண்மை, ஒரே ஒரு உண்மை, ஆரம்பத்திலேயே 108 சீட்டை கையில வச்சிருந்த அந்த ஆரம்பத்திலேயே ஆளுநர்கிட்ட போயிட்டு திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளை காட்டிலும் இந்த தேர்தலில் எனக்கு தான் 108 சீட்டு தனி கட்சி பெரும்பான்மையோடு இருக்கு, அதனால எனக்கு அழைப்பு விடுங்கோ ஆட்சி அமைப்பதற்கு, அதற்கு பிறகு நான் ஃப்ளோர் டெஸ்ட்ல நிரூபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது. ஆனால் அதை விட்டு காங்கிரஸை கூட்டணி சேர்த்து 113 கொண்டு போய் கொடுக்கும்போது அங்க என்ன ஆகுது? ரிஜெக்ட் ஆகுது. ஏன் இந்த வேலையை பண்ணணும்? தனி கட்சியாக போய் நின்று இருக்க வேண்டியதான் 108 சீட்டை வச்சு. ஸோ நான் முதலில் செய்த அந்த தவறு தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாதுங்க, சதியெல்லாம் பண்ணலைங்க. சதி செய்வதாக இருந்தால் பிஸ்கேஜேபி கட்சி தான் பாருங்க, கொல்லைப்புற வழியாக தமிழ்நாட்டில் எப்படியாவது ஏதாவது ஒரு ஆட்சியின் மூலமாக கைப்பற்றி விட முடியாதா என்கின்ற சதி நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இதுக்கும் திமுகவுக்கும் இந்த சம்பந்தம் இல்லைன்ட்டு உண்மையை சொல்லுங்க. எடுத்து சொல்ல மாட்டோமே, எப்படி சொல்லுவோம்? நம்ம உலகமே ரீல்ஸ் உலகம் தானே. ஆனால் ரியாலிட்டி, அரசியல் களம், ஆட்சி களம் என்பது எதில் இருக்கு தெரியுங்களா? இதில் இருக்கு. அதே போல இங்கே அச்சிடப்பட்ட பதில் மாறாக நாம் ஆளுநரை இணைத்து விடுத்த படித்த பகுதியில் இடம்பெறாது என்னும் தீர்மானத்தையும் நாம் முன்மொழித்து தீர்மானத்தில் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. நேருக்கு நேரா சொன்னது. தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்த ஆளுநர் உரையை மாற்றி உங்க இஷ்டத்துக்கு ஆல்டர் பண்ணி எழுதி உங்க இஷ்டத்துக்கு படிச்ச எந்த ஒரு விஷயமும் பாருங்க தமிழ்நாடு சட்டப்பேரவை குறிப்பில் இடம் பெறாது என்பதை நேருக்கு நேரம் அறிவிக்கிறார் முதல்வர் அவர்கள். அதே மாதிரி தைரியமா துணிச்சலோடு எதிர்த்து நின்று கேள்வி கேளுங்க, பண்ண மாட்டாங்க. மாறாக வெர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு இவங்க கூட்டத்தை தூண்டி விட்டு திமுகவை திட்டுறது ஒரு பக்கம், ஆளுநரை திட்டி கண்ணா பின்னான்னு ஆளுநரை திட்டி வீடியோ போஸ்ட் பண்றாங்க பாருங்க. அந்த வீடியோ எல்லாம் வெளியிட முடியாது, ஏன்னா சட்டப்படி தப்பு. வாயில சொல்ல முடியாத வார்த்தையில திட்டி ரீல்ஸ் போஸ்ட் பண்றாங்க. சரி, சோசியல் மீடியாவில் தான் வழக்கம் போல இந்த கூட்டம் போஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தா டிவி கட்சியோட எம்எல்ஏ சொல்றாருங்க, என் வீட்டுல குழந்தை அழுவுதுங்க, சாப்பிடாம அடம் முடியுதுங்க, விஜய் இன்னும் சிஎம் ஆகலையான்னு கேட்டு நான் என்னங்க பதில் சொல்றது? இப்படியே போயிருந்தா ஜல்லிக்கட்டு போராட்டம் போல உருவாகுன்றது. என் பாப்பா ஃபோன் பண்ணி அழுகுறான், இந்த மாதிரி என்ன அப்பா எப்பப்பா சிஎம் ஆவார், இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் தானே இருக்காங்க. ஒரு மனிதன், ஒற்றை மனிதன், திமுகவை தாண்டி 50-60 ஆண்டு காலம் அவன் பரம் எதிரியா இருந்தாங்க. அந்த ஒற்றை மனிதனை முதல்வராக அப்படி தடுக்கிறாங்க. இன்னொரு ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு நடக்கக்கூடாது. மறுபடியும் பாருங்க, மெரினா கடற்கரையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு, மற்றும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல உருவாக்கி விடுவோம்னு தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் பாருங்க பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதையெல்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டியது யாருங்க? விஜய் அவர்கள். அவர் ஏன் அமைதியா இருக்காரு? இதற்கு இடையில் திமுக அதிமுக 2 பேரும் இணைந்து மெஜாரிட்டி காட்டி ஆட்சி அமைத்து விஜய் ஆட்சி அமைக்க விடாமல் தடுத்து எதிர்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு பொருளையை பத்த வச்சாங்க இல்லைங்களா? இந்த பொருளையை பத்த வச்சது யாருங்க? டிவிகே கட்சியோட அபிஆர் டீம், அவங்க தான் பத்த வச்சாங்க. எதுக்காக பத்த வச்சாங்க? அதிமுக கட்சியோடு டிவிகே கட்சி இணைவதற்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக டிவிகே 2 பேரும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு உண்மையில் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை மூடி மறைப்பதற்காக தான் பாருங்க இந்த பொருளையை டைவர்ட் பண்றாங்க கிளப்பி. தாவேக்காவுக்கும் நம்ம எடப்பாடி அண்ணனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நல்லபடியா பேச்சுவார்த்தை முடியும்னு நினைக்கிறேன். தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான எதுவும் பேச்சுவார்த்தை நடக்குதா? ஆமா, தாவேக்காவுக்கும் நம்ம எடப்பாடி அண்ணனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நல்லபடியா பேச்சுவார்த்தை முடியும்னு நினைக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அண்ணன் தான் ஆட்சி அமையும் என்ன. கண்டிப்பா. தேங்க்யூ, நன்றி. பாத்துக்கங்க, நம்மளா சொல்றோம், அவங்க தான் சொல்றாங்க. இவங்க இதை போல பேசுவதை மூடி மறைப்பதற்காகத்தான் திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைத்து விஜயை எதிர்க்க போவதாக அப்படின்னு ஒரு பொருளை கலப்புறாங்க. இந்த 2 கட்சிகளும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது சில பேர் தடுத்திருக்கலாம், பட் ஆனால் அவங்க முயற்சி பண்ணது உண்மைதான். முயற்சி பண்ணியிருக்காங்க. அது முற்றிலும் மக்கள் தீர்ப்புக்கு எதிரான செயல். தொடர்ந்து இதை போல ஏகப்பட்ட பொய் புரளி தப்பான தகவல் வதந்திகளை பரப்பினுக்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்ட்டு
இந்த நியூஸை பார்க்கறவங்க யூகிக்க முடியாத வகையிலான செய்திகள். 118 மேஜிக் நம்பரை கடந்து விசிக ஆதரவு கடிதம் நாளை வழங்குவதன் மூலமாக 2 எக்ஸ்ட்ரா ஆகி 120 எண்ணை அடைந்து நாளை முதல்வராக விஜய் பதவியேற்க போகிறார் என்கின்ற தகவல் பத்தினுக்கும் போதே பாருங்க டிவிக்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதை எடுத்து திடீர்னு பாருங்க ராவோட ராவா இன்னொரு தகவல், விஜய்க்கு மெஜாரிட்டி இல்லை, அவர் பதவி ஏற்பதில் சிக்கல், முதல்வராக முடியாது. அது மட்டுமா, ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க டாக்குமெண்ட். என்ன டாக்குமெண்ட்டுங்க? டிடிவி கட்சியோட எம்எல்ஏவை கடத்திட்டாங்க. என் கட்சியோட மன்னார்குடி எம்எல்ஏவான காமராஜ் நான் தேடி பார்த்தேன், காணவில்லை. தொடர்பு கொள்ள முயற்சி செய்தேன், தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார்னு வருது. எப்படிங்க அப்பால போவாரு? பாண்டிச்சேரியில் தானே இருந்தார் எங்க கூட, திடீர்னு எப்படி காணாமல் போனார்னு தேடணும், கிடைக்கல. திடீர்னு பாருங்க டிவிகே கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதாக லெட்டரை கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க ஆளுநர் கிட்ட. எப்படி கொடுப்பாருங்க? என் கட்சி எம்எல்ஏ என்னை எதிர்த்து கொண்டு விஜய்க்கு எப்படி ஆதரவு கொடுப்பாரு? லெட்டர் கொடுத்ததாக கொடுத்துருக்காங்களேங்க. அந்த லெட்டர் போலியான லெட்டர், ஃபோர்ஸ் பண்ண டாக்குமெண்ட். என் கட்சி எம்எல்ஏ லெட்டர் எழுதவே இல்லை. தூய சக்தின்னு விஜய் ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. அவர் தூய சக்தியே இல்லை, பேரம் பேசுற ஊழல் சக்தி, குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய எம்எல்ஏ விலைக்கு வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்குறாரு தினகரன் அவர்கள். இன்னொரு பக்கம் கிண்டி காவல் நிலையத்தில் கொண்டு போயிட்டு புகார் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 108 இல்ல, நீங்க தூய சக்தி, தூய்மையான ஆட்சி கொடுக்க போறீங்க. நீங்க ராவண சீதையை கவர்ற மாதிரி இன்னொருத்தங்கள்ட்ட சப்போர்ட் கேட்கறது சட்டப்படி ரைட்டுன்னா ஹார்ஸ் ரைடிங் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றத கவர்னரோ இல்ல மத்தவங்களோ ஃபீல் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றீங்க? எப்படி அவரை தூய சக்தின்னு சொல்றாரு உங்க விஜய்? எப்படி அவருக்கு மன்னார்குடியில அவர் கேண்டிடேட்டை எதிர்த்து ஜெயிச்ச எங்க எம்எல்ஏவை ஆதரவு எடுத்துக்கிறாருன்னா அது எப்படி தூய சக்தி? அப்படின்னா பதவி வெறியில அவர் செயலர் தான் அர்த்தம். தானாகவே ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். எங்க பெரும்பான்மை கிடைச்சிருக்கு? அதெல்லாம் சொல்றாங்க, அது எனக்கு அதை பத்தி தெரியாது. டிவிகே கட்சி தரப்பிலிருந்து என்ன பண்றாங்க? ஐயோ தூய சக்தின்னு சொன்னமே, இப்போ நாங்க தூய சக்தி தான், எங்களை போயிட்டு குதிரை பேரம் பண்றதா இந்த மாதிரி அக்கிரம அநியாயத்துக்கு போய் சொல்றாங்களே. எது டிடிவி உங்க கட்சி எம்எல்ஏ கைத்து போடலையா? இந்த கைத்து போட்ட வீடியோவை பாருன்னு சொல்லி தாவேகா தரப்புலேருந்து வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. பாத்துக்கோங்க, உங்க கட்சி எம்எல்ஏ காமராஜ் தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. இது அவர் இல்லையா? டபுள் ரோல் ஏதாவது இருக்காங்களா? நாங்க ஏதாவது டூப்பு போட்டோமா சினிமாவில் போடுற மாதிரி? பாத்துக்கோங்கன்னு சொல்லி டிவிக்கே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அவர் தான் எங்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்தாருன்னு. இதற்கு இடையில் இந்த ஆதரவு கடிதம் கொடுக்க போறாரு என்று சொல்வதற்கு முன்னாடியே காலையிலேயே நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு முகத்தை மூடிட்டு வெளியே வந்தார் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்குது. பனையூர் அலுவலகத்தில் திடீர்னு ஒரு உருவம் காருக்குள்ள போகுது. ஆனா பாருங்க, பிரஸ் இருக்கிறத பார்த்துட்டு தடால்னு குனிகிறாரு, அப்புறம் முகத்தை மூடுகிறாரு. என்னப்பா இது, முகத்தெல்லாம் மூடுறாரு, யாருன்னே தெரியலையே. பிரஸ்ல இருக்கிறவங்க பாருங்க, என்னப்பா முகத்தெல்லாம் மூடின்னு போறாங்க, யாருன்னு தெரியலையே ஓடி போய் பார்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா பாருங்க, மூடின முகத்தை திறக்கவே இல்லை. காலையில் முகத்தை மூடிக்கொண்டு போன அந்த உருவம் ஒருவேளை இவரா இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்கலாம். ஒருவேளை முகத்தை மூடி இவர் தான் போயிருப்பாரு. இவர் போய் தான் ஆதரவு கடிதம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தாலும், ஆனா பாருங்க, ஆதரவு கடிதத்தை கார்ல வச்சியா கொடுப்பாங்க? ஆதரவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நல்லா தெளிவா ஆபீஸ்ல கொடுக்க வேண்டியதானே, இல்ல ஏதாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு தெளிவா கொடுக்க வேண்டியதானே. ஆனால் அதை விட்டு எதுக்காக கார்ல உட்கார்ந்து கையெழுத்து போடணுங்க? நல்ல வேலை, இந்த வேலையெல்லாம் பாருங்க அதிமுக கட்சிக்குள்ள கூட்டணியில் இருந்து ஒரு கட்சி மூலமாக வந்த வேலை. இதே பாருங்க திமுக கட்சிக்குள்ள இருக்கிற யாராவது ஒரு எம்எல்ஏ பண்ண மாட்டாங்க. திடீர்னு யாராவது ஒரு எம்எல்ஏ அதை போல வெளியில் வந்து ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டு திடீர்னு பாருங்க என் கையெழுத்த மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தா திமுக சதி. அவரே வைப்பாராம், அவரே எடுப்பாரான்னு சொல்ற மாதிரி இவங்களே பாருங்க கட்சிக்கு அனுப்புவாங்களாம், டிவிகே கட்சிக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுவாங்களாம். அப்புறம் பாருங்க குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லி ஆளுநர் கிட்ட புகார் கொடுப்பாங்களாம். மக்களே பாத்தீங்களா, நாங்க சொன்னமே கேட்டீங்களா? முழுக்க விஜய் முதல்வர் ஆகக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் திமுக செய்கிற சதின்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை பாருங்க, நடந்திருப்பது அதிமுக கட்சியின் மூலமாக. சரி, இதெல்லாம் போட்டோம். இப்ப டிவிகே கட்சியோட நம்பர் என்ன? 116. இந்த எண்ணில் தான் இருக்கிறது. இப்ப மெஜாரிட்டிக்கு தேவை 2 சீட்டு. யாருக்கிட்ட இருந்து ஆதரவு வரப்போகிறது? ஐயுஎம்எல் கொடுக்க மாட்டோம்னு ஆதரவு இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ ஆதரவு வரப்போவது விசிக மூலமாகத்தான். ஆனால் விசிக தரப்பு என்ன சொல்றாங்க? இது திருமாவின் காலம்னு ஒரு பக்கம் வன்னியரசு அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் துணை முதல்வர் பதவி எனக்கு கொடுத்தால் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு திருமாவளவன் அவர்கள் தரப்பிலிருந்து கோரப்பட்டதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எல்லாமே வருவது தகவல். அதிகாரபூர்வமாக ஏதாவது செய்தி வருதுங்களா? அதிகாரபூர்வமாக வருகிறதுன்னு சொன்ன விஷயமே பாருங்க, அடுத்த நொடி டப்புன்னு புட்டுக்குது. எந்த நியூஸை தான் நம்புறது, எந்த நியூஸை தான் நம்ப கூடாதுன்ட்டு மண்டை குழப்பத்துல மண்டையை பிச்சிருக்கிறாங்க. இப்போ கூட பாருங்க, ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேசுறோம்.
இந்த காணொலியை ஒருவேளை நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த செய்தி அடியோடு மாறி கூட போயிருக்கலாம். எது எப்படி போனாலும் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் பாருங்க, இப்போதைக்கு பிசிகே கட்சிக்குள்ள பேச்சுவார்த்தை தான் போயின்னு இருக்கு. ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா என்று. ஆதரவு கொடுத்தால் மெஜாரிட்டி எண்ணை அடைந்து மறுபடியும் 4வது முறையாக ஆளுநரை சென்று பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. பொறுத்து தான் பார்க்கணும் அந்த ஆதரவு எண் கிடைக்குமா என்று. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து முக்கியமா பாருங்க, சினிமாவிலேயே பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயம் கடைசியில வட மாநிலங்களில் நடந்தது போய் அந்த வட மாநிலங்களையும் மிஞ்சக்கூடிய வகையிலான நம்ம தமிழ்நாட்டிலேயே நடக்கிற இந்த அரசியல் களத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.